ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முஃபாசா தி லைன் கிங். நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்த வந்த ஒரு சிங்கத்தோட கதை. என் பேரு டாக்கா, உன் பேரு என்ன? முஃபாசா. நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம முஃபாசா வந்து காட்டுக்கு எப்படி ராஜாவா ஆனாரு அப்படின்றத வந்து நம்ம சிம்மாவோட பிள்ளைகிட்ட அந்த ஒரு குரங்கு இருக்குல்ல, அது பேர் மறந்துருச்சு, அதனால அது வந்து சொல்லுது. இதுதான் அந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா இது ஒரு தரமான படங்க. எல்லா இடத்துலையுமே ஒர்க்கு அப்படி இருக்கு. சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், டிஐடிமி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமா இருக்கு. படத்துல வசனங்களும் நல்லா தரமா எழுதியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம சிம்மோன் டிம்போ வரும் பார்த்தீங்களா, அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாங்க. அதாங்க எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஏன்னா நான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேனு. அவங்க காமெடி படத்தில் இருந்தது. இது வந்து இடையில தான் வரும், ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் வரும். இடையில படம் ஃபுல்லாக அவங்க வராதது எனக்கு ஒரு வருத்தத்தக்கமாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த படத்தில் வேறு மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஜாலியாக பார்க்குறதுக்கு ஒரு தரமான படங்க. அப்புறம் 2 குட்டி சிங்கல்களுக்குள்ளே ஒரு ரேஸ் பண்ணி வைப்பாங்க, அந்த சீனாக இருக்கட்டும். குகைக்குள்ளே வில்லனுக்கும் நம்ம முஃபாசாக்கும் ஒரு ஃபைட்டு வரும், அந்த சீனாக இருக்கட்டும். ஒரு யானைங்க இதெல்லாம் நடந்து போய்க்கு இருக்கும்போது வில்லைங்க துரத்திட்டு வர அந்த சீனாக இருக்கட்டும். இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவே இருந்துச்சு படத்தில் மைனஸாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காதல், அன்பு, நட்பு, துரோகம் இது எல்லாமே கலந்து கட்டின படம் தான் இது. இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வெளிப்படும் போது ஒரு பாட்டை போட்டு விட்டுருவாங்க. அது மட்டும் தான் நமக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கணும் தெரியாது, நம்மள முன்னே உள்ளவங்க பெரிய ஆளுகளுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வேறு மைனஸாக எதுவுமே கிடையாது. நம்ம லைன் கிங் எப்படி ஒரு பிரமிப்பா பார்த்து இன்ன வரைக்கும் நம்ம மனசுல அப்படியே நினைச்சிருக்கோ, அதே மாதிரி இதுவும் ஒரு தரமான படம். வெளிச்சம் படற எல்லா இடமும் எனக்கு தான் சொந்தமா இருக்கணும். சேர்ந்து சண்டை போடணும். என் தலையெழுத்த நீ மாத்துனல்ல, இது உன் தலையெழுத்து. இது உன்னுடைய ஆட்சி முஃபாசா. இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல படம் தான். இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன்.